ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. ராம சாம்ராஜ்யமே நமக்கு தாரகம் என்று இருந்த குலசேகர ஆழ்வார் தன்னுடைய ராஜ்யத்தை உதறிவிட்டு ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அந்த சக்கரவர்த்தி திருமகனான ராமன் தான் எல்லா திவ்ய தேசங்களிலும் எழுந்தருளி இருக்கிறான் என்பதால் தான் குலசேகர ஆழ்வார் தன்னுடைய அரச பதவி எல்லாம் துறந்துவிட்டு ஒவ்வொரு திவ்ய தேசங்களிலும் அந்த எம்பெருமானை எல்லாம் ராமனாக அவதரித்தார். அதை நாம் சென்ற பதிவுகளில் எல்லாம் பார்த்து கொண்டு வந்தோம். திருவரங்கத்தில் அரங்கனை அனுபவித்தார். திருவரங்கத்திற்கு பிறகு திருக்கண்ணபுரத்து சௌரிராஜ பெருமாளையும் சின்ன குழந்தையாக பாவித்து அந்த பெருமாளுக்கு தொட்டில் கட்டி தாலாட்டு எல்லாம் பாடினார். அதற்கு பிறகு அந்த ஆழ்வாருக்கு திருச்சித்திரக்கூடத்து எம்பெருமான் காட்சி கொடுத்து ஆழ்வாரிடம் இப்படிப்பட்ட ஒரு மங்களாசாசனத்தை பெற வேண்டும் என்று எம்பெருமானுக்கு ஆசை வந்து விட்டது. அதனால் அந்த திருச்சித்திரக்கூடத்தில் எழுந்தருளியுள்ள கோவிந்தராஜன் ஆழ்வாரின் திருவுளத்தில் புகுந்து தன்னிடம் வந்து தனக்கு ராமாயணத்தை பாட வேண்டும். ஏன்னா ராமாயணத்தை வால்மீகி மூலமாக லவகுச்சனர் பாடினார்கள். இப்போ ராமன் அத்தனையும் கேட்டு திருச்செவி சாற்றி ஆனந்தித்தார். அதற்கு பிறகு சீதா பிராட்டி கூட அனுமார் வாயிலாக அந்த ராமாயணத்தை சுருக்கமாக கேட்டால் சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம்ட்டு அங்கே ராவண ராஜ்யதானியில் இருக்கும் பொழுது அசோகவனத்தில் ராமசரித்தையைத்தான் ஹனுமார் சொன்னார். அதற்கு பிறகு இந்த ராமாயணத்தை எல்லாம் ஆழ்வார்களின் வாயிலாக கேட்க வேண்டும் என்று எம்பெருமான் திருவுள்ளப்பட்டான். ஏன்னா அவன் அடிச்சோதிக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே அர்ச்சாவதாரங்களில் எல்லாம் எழுந்தருளி இருக்கான் இல்லையா, அதனால் அர்ச்சையில் இருக்கச்ச இந்த ராம கதை அவனுக்கு அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதனால ஆழ்வார்களின் வாயிலாக ஆங்காங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் எல்லாம் மறுபடியும் ராமாயணத்தை கேட்க வேண்டும். புனப்புடகான்ட்டு அந்த ராம ராம ராமான்ட்டு அயோத்தியில் எப்போ பார்த்தாலும் அந்த ராம சப்தம் தான் இருந்துதான். அதனால அதே எங்கே பார்த்தாலும் ஒழித்து கொண்டு இருக்கச்ச ராமனை அங்கே தன்னுடைய திருநாட்டுக்கு எழுந்துள்ளதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு காதில் அந்த ராம சப்தமே இருந்திருக்கு போல இருக்கு. அதனால மறுபடியும் இங்கே பல சன்னதிகளில் இங்கே எழுந்துள்ள இருக்கும் பொழுது அந்த திவ்ய சரித்தையெல்லாம் கேட்க வேண்டும். நம் போன்றவர்களுக்கும் அதுவே உஜ்ஜீவிப்பதற்கு ஒரு மருந்தாகவும் இருக்கும், அமிர்தமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த சம்சாரமாகிற நோய்க்கு எது மருந்துனா அது ஸ்ரீமத் ராமாயணம் தான். அதற்கு மேலே நமக்கு ஒரு போஷாக்கை கொடுத்து நாம் ஜீவிக்கிற வரைக்கும் நமக்கு வேணுமே, ஆத்மாவுக்கு போஷாக்கு வேணும் இல்லையா, அதற்கும் என்ன வேணும் அப்படின்னா அதுவும் இந்த ஸ்ரீ ராமாயணம் தான். அதனால அப்பேற்பட்ட மகத்துவம் கொண்ட இந்த ஸ்ரீராமாயணத்தை நாமும் கேட்க வேண்டும், எம்பெருமானும் கேட்க வேண்டும் என்பதனால்தான் இப்படி ஆழ்வார்களை ஆங்காங்கு எழுந்தருளை வைத்து அந்த ராமாயண திவ்ய கதைகளெல்லாம் திருச்செவி சாற்றிக்கொண்டே இருக்கிறானாம். ஏன்னா எப்பவுமே ராமாயண கதை தான் எல்லாருக்கும் ஒரு தாரகமாக இருக்கிறது இல்லையா. அதனால நோவுப்பட்ட அந்த மனசு ஹிருதயத்துக்கு ராமாயணத்தை படிச்சாதான் அவ்வளவு ஹிதமாக இருக்கும். இது தத்ரூபமாக இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியில கூட அது வடக்காகட்டும் தெற்காகட்டும் நிச்சயம் அந்த நாளிலேருந்து எதை பாராயணம் செய்வார்கள் அப்படின்னா திருவாராதனம் பண்ணி முடித்தவுடன் இந்த ஸ்ரீராமாயணத்தை தான் பாராயணம் பண்ணுவார்கள், பட்டாபிஷேகம் பண்ணுவார்கள். கார்த்தால ஸ்ரீராமாயண பாராயணம், சாயங்காலம் சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம். இதுதான் லோகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் சுபிக்ஷத்தை வரவழைச்சு கொடுத்தது. ஏன்னா இந்த சம்சாரம் இருக்கு இல்லையா, இது பல துக்கங்களை பகுதா சந்தத துக்க வருஷினின்றார் ஆள வந்தார். அவ்வளோ துக்கத்தை கொடுத்துட்டே இருக்குமா. அப்படிப்பட்ட இந்த சம்சாரத்துல இந்த துக்கத்தை போக்கி எல்லாருக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும் இல்லையா. அப்படி ஆனந்த சாகரம், அந்த சாகரம் எது கொடுக்கும்னா சாக்ஷா ஸ்ரீ ராமாயணம் தான். அந்த ஸ்ரீராமாயணத்தை யாரெல்லாம் கிரகத்துல வச்சுன்னு தினம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சா கூட அவர்களுக்கு ஆத்மாக்கு அவ்வளவு ஒரு சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. ராமாயணம் கொடுக்கக்கூடிய ஒரு மன உறுதி, மன சாந்தி வேற எதற்கும் அந்த சக்தி கிடையாது. ராமரை காட்டிலும் ராமனது திவ்ய சரித்தம் தான் நமக்கு பலம். அது அனுபவத்தில் அவரவர்கள் உணர்ந்து இருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கும் கோடானு கோடி ஜனங்கள் எல்லாரும் இந்த ராமாயணத்தை விடாத
அதை வாசிச்சுட்டே இருக்கா. எத்தனை தர ராமாயணத்தை கேட்டாலும் முடிஞ்சுடுத்து, தெரிஞ்ச கதை தானே என்று யாரும் அதை வைக்கிறதில்லை. படித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ராமச்சரித்தத்தை அவருக்கு, குலசேகர ஆழ்வாருக்கு, இந்த திருச்சித்திரகூடத்து எம்பெருமானுக்கு இந்த அப்படி பாடல்கள் இல்லையா, பாசுரங்கள்ல அத்தனை பாலகாண்டத்திலிருந்து உத்தரகாண்டம் முடிஞ்சு தன் அடிச்சோதிக்கு எழுந்துடுறான் இல்லையா, அத்தனையும் அப்படி பாசுரத்தில் இங்கே சமர்ப்பிச்சிருக்கார். தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தில் அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு, அவருக்கு அவரே சாம்ராஜ்யத்தில் இருந்தவர். அந்த சாம்ராஜ்யத்தை விட்டுட்டு ராமபிரானாகிய அவனது பக்தி சாம்ராஜ்யத்தில் இருக்கார் இல்லையா. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சமயம் அவர் நித்தியம் அவர் அரசவையில் இருக்கச்ச கதை கேட்டுட்டே இருப்பார். அப்படி ஒரு சமயம் கேட்கும்போது சீதையை ராவணன் அழிச்சுட்டு போயிட்டான்னு ஒரு கட்டம் சொல்லச்ச அங்கே இருக்கக்கூடிய காலக்ஷேபம் பண்ணுறவருக்கு குலசேகர ஆழ்வாரை பற்றி நன்னா தெரியும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுடுவார். உணர்ச்சி வசப்படுறது எப்படின்னா, அவர் தத்துரூபமாக பார்ப்பார். அவர் இந்த உலகத்தில் கலியுகத்தில் இருக்கதான் நினைக்க மாட்டாராம். அப்படியே திரேதாயுகத்தில் தான் இருக்கோன்னு நினச்சிட்டு கிளம்பிடுவாராம். அன்றைக்கி அந்த காலக்ஷேபம் பண்ணுறவர் அன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தினால் வர முடியவில்லை. ஆனால் ராமாயணத்தை நிறுத்த முடியாது இல்லையா, அதனால் அவரோட குமாரர் அன்றைக்கி அந்த ராமாயணத்தை காலக்ஷேபம் செய்தாராம். இவர் குமாரருக்கு இந்த குலசேகர ஆழ்வார் ரொம்ப பக்தியில் திளைத்தவர் தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு அவர் போவார்னு தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டார், உடனேயே சீதா பிராட்டியை ராவணன் கவர் சென்று விட்டான் அப்படின்னு போட்டு உடச்சுட்டார். இவருக்கு அவ்வளோதான் வந்தது. உடனே சேனையை திரட்டினார். ஐயோ லங்கைக்கு போயிட்டானா, உடனே கிளம்புங்க எல்லாரும் அப்படின்ட்டு கடலில் இறங்கிட்டாராம். அவர் எவ்வளோ அத்தனை சேனையை அழிச்சுண்டு யார் சொன்னாலும் தடுத்தாலும் நிறுத்தலையா. இல்லை இல்லை நான் போய் காப்பாற்றணும், இப்போ சீதைக்கு ஆபத்து வந்துடுத்து, நான் போய் காப்பாற்றணும்னு கடலில் இறங்கின உடனேயே பெருமாளே சீதா பிராட்டியோட அப்படியே விமானத்தில் குலசேகர ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்து அவர்கிட்ட சொன்னாராம், பயப்பட வேண்டாம், நான் மீட்டு கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாராம். உடனே அவருக்கு திருப்பி தன்னோட அரண்மனைக்கு வந்தாராம். அப்படிப்பட்டவர் அந்த குலசேகர ஆழ்வார். சக்கரவர்த்தி திருமகன் தான் அவருக்கு எல்லா இடத்துலையும் இல்லையா. அதனால இந்த கோவிந்தராஜ பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு ராமாயணமா அப்படியே அந்த பாசுரங்களில் கொண்டு வரார். அந்த பெருமாளும் அவருக்கு ராமனாக காட்சி கொடுக்கிறார். முதல் பாசுரத்திலே அயோத்தி வர்ணனையிலேருந்து அந்த ராமபிரான் எப்படி தோன்றினான், எப்பேற்பட்டவன் அவன், லோகத்துக்கெல்லாம் காரணகர்த்தாங்கிறத ரொம்ப அழகாக இங்கே முதல் பாசுரத்தில் சாதிக்கிறார். அங்கல் நெடுமதில் புடை சூழ் அயோத்தியனும் அங்கல் நெடுமதில் புடை சூழ் அயோத்தியனும் அணி நகரத்து அணி நகரத்து உலகனைத்தோ விளக்கும் சோதி அணி நகரத்து உலகனைத்தோ விளக்கும் சோதி வெங்கதிரான் கதிராவான் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி வில் முழுதும் உய்ய கொண்ட ரூவல் தன்னை வில் முழுதும் உய்ய கொண்ட வீரல் தன்னை செங்கன் நெடும் கருமுகிலை
ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளு எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணும் நாளே ஏ முதல் பாசுரத்தில் அவ்வளவு அழகாக அந்த அயோத்தி மாநகரை நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் குலசேகர ஆழ்வார். அங்க நெடுமத்தில் புடைசூழ் அயோத்திங்கிறார். அயோத்தின்னு சொல்லச்சவே யாராலையும் வெல்ல முடியாத ஒரு இடம், அபராஜிதா என்று பரமபதத்தையும் அப்படிதான் சொல்லுவார்கள். யாராலையும் வெல்ல முடியாது. ஆனால் அந்த பரமபதம் இருக்கு இல்லைங்கிறது கூட பல பேருக்கு தெரியும், தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த அயோத்திங்கிறது எங்கே பார்த்தாலும் எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு அவ்வளவு புகழ் பெற்றதான். அதனால் இந்த இடத்துல சொல்லும் பொழுது அங்கன் நெடுமதில் புடைசூழ்ன்ற அம்னா அழகானது நெடுமதில், அப்படியே ஆகாசத்து அளவுக்கு இந்த மதில் இருக்காங்க. அவ்வளவு அரண் மாதிரி அவ்வளோ உயர்ந்து இருக்கான். அவ்வளவு அழகான ஒரு நெடுமதில் புடைசூழ்ன்றார் அந்த அயோத்தியில். அந்த மதிலோட அழக ஏன்னா உள்ளுக்குள்ள எம்பெருமான் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன் என்று கொண்டாடக்கூடிய ஸ்ரீராமன் லோகத்துக்கெல்லாம் அரணாக இருக்கான். அந்த அரணுக்கு ஒரு அரண் வைத்தது மாதிரி இருக்கான் இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்த மதில். திருப்பானாழ்வார் ரங்கநாத பெருமாள் அனுபவிக்கும் பொழுது இந்த ராமசரிதத்தை சொல்றார். சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் சொல்றார். அங்க ராமசரிதத்தை சொல்லச்சு தலைபத்து உதிர ஓட்டிங்கிறாங்க. சதுரமா மதில், அந்த இலங்கையில் இருக்கிற மதில் எப்படி இருக்கான், சதுரமா 4 பக்கம் இருக்கான். எப்படின்னா அங்க மதிலுக்கு ராவணேஸ்வரம் உள்ள இருக்கான் இல்லையா, தனக்கு பாதுகாப்புக்காக ஒரு அரண் கட்டிட்டு இருக்கானா மதிலா. ஒரு மலையாலேயே ஒரு அரண், அப்புறமா ஜலத்தால ஒரு அரண், மண்ணால ஒரு அடல்ற மாதிரி இப்படி அரண் கட்டின்னு இருக்கானா. அங்க வியாக்கியானத்துல ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார்கள். இங்க அந்த உள்ளுக்குள்ள சந்திரன் சூரியன் கூட உள்ளே பிரவேசம் பண்றதுக்கு பயப்படுவாளாம். ஐயோ ராவணனோட ராஜ்யத்தானி, ராவணனோட அரண்மனையாச்சு, இது உள்ள நம்ம போனா நம்மள என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு பயமா இருக்குமா. அப்படிப்பட்ட இதுல அங்க வியாக்கியானம் சொல்லும் பொழுது அங்க அழகாக சாதிக்கிறார்கள். ஏன் ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் அங்க லங்கேஸ்வரனோட ஒரு மதில சொல்லச்ச சதுர மா மதில் ஏன் சொல்றாருன்னா, ராவணனுக்கு சாக்ஷாத் நாராயணன் ராமன் எப்பேற்பட்டவன், சர்வஜன், சர்வசக்தன், சர்வந்தரியாமின்றது தெரியுமா. அப்படி தெரிஞ்சு கூட அவன் இந்த ராமனை நம்பாம தன்னோட மதில அரணான்னு நினைச்சு நம்பிட்டு இருந்தானா. இப்பேடிப்பட்ட இந்த மதில் இருக்கச்ச சூரிய சந்திரன் கூட உள்ளுக்குள்ள நுழைய முடியாத இடத்துல இருக்கச்ச நம்ம யார் என்ன செய்து விடுவார்கள் அப்படின்னு இருந்தானா, கர்வம் கொண்டு இருந்தானா. அதனால அவ்வளோ ஒரு 4 மதில் 4 அரண்கள் இருந்தாலும் அந்த அரணால் ஒரு நிமிஷத்துல சக்கரவர்த்தி திருப்பதி நினைச்சா பொடி பொடி ஆக்கிட மாட்டானான்றது தோணலையா. ஆனால் அந்த ராவணேஸ்வரன் இருக்கா இல்லையா, அவனோட தம்பி விபீஷணன் என்ன பண்ணானா, ராமனோட தோளையே தன்னோட அரணா நினைச்சானா, ராமன் திருவடியே தன்னோட அரணா நினைச்சானா. அதனால இந்த அரண் மதில் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், ராமனது தோளும் ராமனது திருவடியும் அரணாக இருக்கும் பொழுது எல்லாத்தையும் ஜெயிச்சுள்ளாமே. அதனால அங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லும் பொழுது ஆழ்வார் இப்படி சாதிக்கச்ச அந்த விபீஷணனுக்கு ராமனே அரணாக இருந்தான்,
ஆனா தன்னோட அரண் தன்னோட மதில நினைச்சுண்டு அவன் விழுந்துட்டானே அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கே ராவணேஸ்வரன் அரணை சொல்கிற மாதிரி இங்கே வந்து எப்படி இருக்கான், அயோத்தியில் இருக்கக்கூடிய இந்த அங்கன் நெடு மதில்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கிறவனே லோகத்துக்கெல்லாம் அரணாக இருக்கக்கூடியவன். அந்த அரணுக்கு ஒரு அரண் கட்டின மாதிரி அவ்வளவு அழகாக நெடுமதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணி நகரத்து உலகனைத்தும் விளக்காம் அப்படிங்கிற விளக்கு மாதிரி லோகத்துக்கெல்லாம் ஒரு தீபம். ஏன்னா நாராயண பரம் ஜோதின் ஆத்மா நாராயண பரகான் வேதங்கள்லாம் சொல்றது. சந்திரனோ சூரியனோ நட்சத்திரமோ இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் ஒளி கொடுக்க முடியும். அக இருளை போக்காது, அது புற இருளை வேணா போக்கும். ஆனால் இங்கே எழுந்தோல இருக்கக்கூடிய இந்த ஜோதி இருக்கே, இந்த ஒளி, இது அக இருளையும் போக்கும். ஏன்னா ராமா அப்படின்னு சொல்லி அவன் திருவடியை போய் நம்ம பத்தின உடனேயே நம்மளோட அஜ்ஞானத்தெல்லாம் போக்குறான் இல்லையா. அதனால அந்தகாரத்தை காட்டில் அப்படி இருட்டு காடு தானே இது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அந்த காட்டில் இருட்டா இருக்கிற காட்டுக்கு ராமனது திருவடி தான் நமக்கு இப்படி ஒளிப்பிழம்பா இருந்து நமக்கு வழிகாட்டுறது இல்லையா. அதனால அந்த ராமனோட திருவடி எப்படி இருக்கான், ராமனே எப்படி இருக்கானா, விளக்கா இருக்கானா. வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்றது தஸ்ய பாசா சர்வவிதம் விபாதின் என்னென்னலாம் லோகத்துல ஒளி, சந்திரன் சூரியன் மாதிரி அக்னி எல்லாம் கொடுக்கறது, அதெல்லாமும் இந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனை பின்பற்றி செல்லுகிறதா. அத்த யததா பரோதிவ ஜோதிர் தீப்யத்தேன்ட்டு அங்க உபனிஷத்து வாக்கியங்கள்லாம் சொல்றது இல்லையா. அதை போல அந்த சாக்ஷாத் நாராயணன் தானே இங்க சக்கரவர்த்தி திருமகனாக வந்த இங்க அயோத்தியில எழுந்தருளி இருக்கான் இல்லையா. அதனால அணி நகரத்து விளக்காய் தோன்றின்றார். வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோன்றிங்கிறார். வெங்கதிரோன்னா அந்த சூரிய வம்சம் சொல்றோம் இல்லையா, இக்ஷ்வாகு குலம். அந்த இக்ஷ்வாகு குலத்துல தானே இந்த ராமன் வந்து அவதாரம் பண்றான். இந்த பிரம்மாலேருந்து சொல்லும் பொழுது பிரம்மா, மரீஷி, காஷ்யபர், அதுக்கப்புறம் அவரோட புத்திரர் சூரியன், சூரியனோட புத்திரர் மனு, மனுவோட புத்திரர் தான் இக்ஷ்வாகு. அதுக்கப்புறம் பல ராஜாக்கள்லாம் அதை ஆண்டு வந்து, அதுக்கப்புறம் சகரன்ற ராஜா ஆண்டு வந்தார். அப்புறம் அசமஞ்சன், அம்சுமான், திலீபன், பகீரதன், ரகு, அம்பரீஷன், அஜன் சொல்லிட்டு அந்த அஜன்றவரோட புத்திரர் தான் தசரதர். அந்த தசரதரோட புத்திரன் தான் ராமன் இல்லையா. இப்படி நடுவில் இன்னும் பல ராஜாக்கள்லாம் ஆண்டு வந்தா. அந்த வம்சத்தில் இருக்கிறதுனால வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோன்றின்ட்டு அப்படி சூரியனுக்கே விளக்காய் தோன்றி இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்ததுனால இக்ஷ்வாகு வம்ச பிரபவோ ராமோ நாம ஜனைஸ்ருதக அப்படிங்கிறார் வால்மீகி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த வெங்கதிரோன் குளத்துக்கோர் விளக்காய் தோன்று விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னைங்கிறார். இந்த எம்பெருமானுக்கு எப்படி லோகத்துல இந்த விண்முழுதும்னா அங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு உஜ்ஜீவனம், அவர்களுக்கும் ஒரு நல்லதை நினைச்சு அவர்களுக்கும் ஒரு உஜ்ஜீவிப்பதற்கு அருமருந்தாக இருக்கக்கூடியவன் சாக்ஷாத் இந்த ராமன் இல்லையா. விண்முழுதும் உய்யக்கொண்ட அவர்கள்லாம் உய்வு அடையணும் இல்லையோ. ஏன்னா இவன் எப்படி இருப்பானா, தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் இல்லையா. அதனால அப்பேற்பட்டவன் தமேஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வத்தம்ட்டு வேதம் சொல்றது போல அவர்களுக்கெல்லாம் தேவதேவனாகிய அந்த மகான் அந்த சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் தானே இங்க வந்து ராமனா அவதாரம் பண்ணச்ச. அப்ப அவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கானா, அதான் விண்முழுதும் உய்யக்கொண்ட வீரன் தன்னுட்டு இவரோட வீர தீர பிரதாபத்தை ஆழ்வார் பிரார்த்தி சொல்றார். அவ்வளவு அழகா சொல்றார். ஆனா எப்பவுமே ஆழ்வார்கள் எந்த ஆழ்வார்களா இருந்தாலும் பரத்வத்தை சொன்னாலும் அவர்களுக்கு உடனே அவரோட எளிமை குணம், அதாவது சௌலபியம் சௌசீல்யம் சொல்றோம் இல்லையா, நீர்மை குணம், அதை அனுபவிச்சாதான் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால அப்படிப்பட்டவனானவன் என்ன பண்றான், செங்கண் நெடுமுகில் அப்படின்றார். செங்கண் நெடுங்கருமுகிலை ராமன் தன்னை. அப்போ செங்கண்ணா சிவந்து இருக்கக்கூடிய திருக்கண்கள், இன்னும் புண்டரீகாட்சன் சொல்வார். ஏன் எம்பெருமானுக்கு கண்கள் சிவந்து இருக்கிறதுனா அந்த வாத்சல்யத்தினால இந்த பகவானுக்கு அப்படி செங்கன் அப்படி செவ்வையோடி இருக்குமா. மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரிய வாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்ட்டு ரங்கநாத பெருமாளை பார்த்து ஆழ்வார் திருப்பான ஆழ்வார் பாடின மாதிரி அந்த வாத்சல்யம் அடியார்களை பார்க்கச்ச அப்படியே வாத்சல்யம் அப்படியே கண்ணில் அப்படியே பார்த்து பார்த்து அவனுக்கு அப்படியே கண்ணு செவந்து படுமா. அந்த புண்டரீகாட்சன் சொல்வா. என்ன எப்படி இருக்கும்னா குளிர்ச்சியா இருக்கும். அடியார்கள் அவன் திருவடியை போய் ராமா அப்படின்னு போய் நம்ம ராமர் சன்னதியில் போய் நின்றுட்டா
ராமஹா கமலபத்ராட்சகாங்கிறா, ராமோ ராஜீவ லோச்சனகா. அப்படிலாம் ராமனை வந்து அப்படி தாமரை புஷ்பம் போன்ற ஒரு குளிர்ச்சி, நறுமணம், மென்மை, அப்படியே நம்மளை குளிர்ந்து பார்க்குறான் இல்லையா. எவ்வளோ மனசு தாபத்தில் இருப்பா. போய் ராமர் சன்னதியில் போய் அந்த ராமர் கிட்டக்க போய் ஒரு நிமிஷம் நின்னாலே இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாபங்களெல்லாம் போயிடும். நமக்கு ஏதோ ஆறுதல் சொல்கிற மாதிரி அந்த ராமரோட திருக்கண்கள் இருக்குமா. அதனால அப்பேற்பட்ட அப்படி நமக்கே அப்படி தோணுச்சேன். ஆழ்வார்க்கு எப்படி அவன் திருமேனியை காட்டி கொடுத்துருப்பான் இல்லையா. அதனால செங்கன் நெடுங் கருமுகில், அப்படியே அந்த முகில்னா எல்லா இடத்துலையும் அதை எப்படி கார்மேகம் சொல்கிறோமே, இந்த இடத்துல பொழியணும், இன்னொரு இடத்துல பொழியணும், அப்படிலாம் கிடையாது. இவா வேண்டியவா அவ வேண்டாதவான்னு கிடையாது. லோகத்தில் மழை எல்லா இடத்துலையும் பொழியும் இல்லையா. அது போல் வறண்ட பகுதியில் மழை பொழிஞ்சா புசு புசு புசுன்னு பச்சை பச்சையல்ட்டு எப்படி பயிர்கள்லாம் செழித்து வளரும், அதை போல் தாபத்திரயத்தெல்லாம் போக்கும் லோகத்தில் ஜீவராசிகளுக்கு. இந்த மழை பெஞ்சு இந்த பயிர்கள்லாம் வந்தாதானே இவர்களுக்கு. அதை போல அந்த கருமுகில் போல நிறம் கொண்டவனாக இருப்பான். அதே போல அந்த முகில் எப்படி மழையை வரவழைக்குமோ, ஏன்னா சமுத்திரத்தில் இருக்கிற ஜலத்தை வாங்கி, இந்த உப்பு ஜலத்தை வாங்கி அது எவ்வளோ நல்ல அமிர்தபானமாக அது பொழியறது இல்லையா. அதை போல நமக்கெல்லாம் ஜீவிக்கிறதுக்கு அந்த எம்பெருமானோட ஒரு கருணையும் மழை இல்லையா. அந்த கருமுகிலை இராமன் தன்னைங்கிறார். இந்த ராமன் அப்படின்னாலே ரமை தீதி ராமகான் ரமிக்க செய்பவன் சொல்றோம். இந்த ராம நாமம்ன்றது இருக்கே, ராம 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 ராமன் சொல்லிகிட்டே இருந்தோம்னா உலகத்தையே வென்று வென்று வச்சிடலாம். ஏன்னா வெற்றி தான், எங்கே போனாலும் வெற்றி தான். இந்த வெற்றியை தரக்கூடியது தான் இந்த ராமநாமம். நமக்கு எந்த இடத்துல போனாலும் சுலபமாக சொல்லணும். இதுக்கு ஒரு நியமனம் வேணும், இல்லை ஒரு அனுஷ்டானம் வேணும் அப்படின்றது ராமநாமத்துக்கு கிடையாது. மனசுக்குள்ளே எப்போ வேணாலும் அந்த ரெண்டே எழுத்து இல்லையா, ராம ராம ஸ்ரீராமா ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லிகிட்டே இருந்தாக்க இதெல்லாம் யாராம் கண்ணன் கீதையில் சொல்கிறான் இல்லையா. ஆர்த்தன், அர்த்தார்த்தி, ஜிக்யாசு, ஞானின்ட்டு 4 விதமான தன்னோட பக்தர்களை பற்றி சொல்கிறான். அதாவது ஐஸ்வர்யம் வேணும், இருக்கிற ஐஸ்வர்யம் போராது, இன்னும் ஐஸ்வர்யம் வேணும்ன்ட்டு பகவான்கிட்ட போய் பிரார்த்திச்சுப்பா. அதே போல் ஐஸ்வர்யமே இருக்காது, அவள் முதல்ல போய் பகவான்கிட்ட போய் ஐஸ்வர்யம் வேணும்னு பிரார்த்திப்பா. அதுக்கு மேலே கைவல்யம் வேணும்னு பிரார்த்திச்சுப்பா. எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், கைவல்யமும் வேண்டாம், எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஞானி இருக்கா இல்லையா, அவள் போய் பிரார்த்திக்கிறா இல்லை பகவான்கிட்ட. ஒன்றை தவிர எங்களுக்கு வந்து ஸ்வயம் பிரயோஜனம், இது உன்ன காரணத்தினால்ட்டு கிடையாது, பகவானை அடைவதே பிரயோஜனம், அவனே நமக்கு எல்லாம் என்று அவனை போய் பற்றுகிறார்கள் இல்லையா. அதுதானே சொல்கிறான், ஞானீது ஆத்மைவ மேமதம் கண்ணன் சொல்கிறான் இல்லையா. எனக்கு அவள் தான், அவன் ரொம்ப ஞானியை ரொம்ப எனக்கு பிடிக்கும்னு சொல்கிறான் இல்லையா. அப்பேற்பட்ட அந்த 4 விதமான பக்தர்களை கண்ணன் சொல்கிறான். அந்த 4 விதமான பக்தர்களுக்கும் இது போக்கியமான திருநாமமா. இந்த ராமா அப்படின்ற ஸ்ரீராமா அப்படின்ற சொன்னாலே எல்லாம் இந்த 4 விதமான ஜனங்களுக்கும் 4 விதமாக பக்தர்கள் எல்லாரும் இந்த திருநாமத்தை ஏற்றுக்கொள்பவர்கள், அதை ஜபிப்பவர்கள். அதனால் அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த ராமநாமங்கிறது தாரக மந்திரமாக இருக்கு இல்லையா. அதனால் ஒருத்தருக்கு வேணும் ஒருத்தருக்கு வேண்டாம் அப்படின்றது இல்லாமல் சர்வருக்கும் பொதுவாக இருக்குது. இன்ன காலத்தில் சொல்லலாம், இன்ன காலத்தில் சொல்ல வேண்டாம் அப்படின்ற எந்த நீதியும் கிடையாது. நடக்கும் போதும் சொல்லலாம், நிற்கும் போதும் சொல்லலாம், உட்கார்ந்து நிற்கச்சேவும் சொல்லலாம், குளிச்சாலும் சொல்லலாம், குளிக்கச்சேவும் சொல்லலாம், குளிக்காமல் இருக்கச்சேவும் சொல்லலாம், ராமனை பார்த்தாலும் சொல்லலாம், மனுஷர்களை பார்த்தாலும் சொல்லலாம், மிருகங்களை பார்த்தாலும் சொல்லலாம். அந்த ராம ராம ராமன்ற அந்த சப்தம் இருக்கே, அதுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு. அது என்னன்னா அது சர்வத்தையும் கொடுக்கக்கூடியது. யார் மனசில் என்னென்ன அபேட்சைகளோ அத்தனையும் வர்ஷிக்கக்கூடிய நாமம் எதுன்னா ஸ்ரீராமா அப்படின்னு சொன்னாக்க எல்லாத்தையும் கொடுக்குமா. ராமர் கொடுக்குறாரோ இல்லையோ ஹனுமார் ஓடி வந்து கொடுப்பான்னு சொல்கிறா. ஏன்னா அந்த ராமநாமத்தோட முழுமையான அதோட ருச்சி யாருக்கு தெரியும்னா ஹனுமாருக்கு தான் தெரியும். அதனால ஹனுமார் என்ன பண்ணுவார், ஆஹா நம்முடைய ராமநாமத்தை ஒருத்தர் சொல்கிறாரே அப்படின்னு அவர் ஓடி வந்து இவாளுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ ஒரு அக்ஷயாக இருப்பாராம். அதனால் நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதுக்கோ, சௌக்கியம் வரத்துக்கோ, சந்தோஷம் வரத்துக்கோ, எல்லாத்துக்கும் வித்தை வரத்துக்கோ, ஐஸ்வர்யங்கள் வரத்துக்கோ, நிம்மதி வரத்துக்கோ, சாந்தம் வரத்துக்கோ, இல்லை அங்கேயும் இகத்துலேயும் பகரத்துலேயும் நமக்கு என்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது இந்த ராம நாமம். அதனால தான் கருமுகிலை ராமன் தன்னை அப்பேற்பட்ட அந்த ராமன் அன்னைக்கு அயோத்தியில் பிறந்தான்.
அதற்கு பிறகு தன்னை அடிச்சோதிக்கு போயிட்டான். யாரும் பயப்படாதீங்கோ, அந்த ராமனை பார்க்கணுமா, அந்த ராமன் வைபவத்தில் நீங்கள் கலந்துக்கணுமா, அந்த ராமாயணத்தை நீங்கள் அனுபவிக்கணுமா, எங்கேயும் போக வேண்டாம். தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுன்ற திருச்சித்திரக்கூடம், இங்கே தில்லை நகர் என்று சொல்லக்கூடிய இந்த திருச்சித்திரக்கூடமா. சித்திரக்கூடம்னா சுபக சித்திரக்கூடோசோங்கிறார் வால்மீகி. சுபக சித்திரக்கூடோசோ, ஏன்னா அவ்வளவு மனசுக்கு ரம்யமா இருந்த இடமா. சீத்தையும் ராமனும் அயோத்தியிலேருந்து காட்டுக்கு போகச்ச அந்த சித்திரக்கூடத்துல தான் அவ்வளவு ஆனந்தமா அவர்கள் காலத்தை கழித்தார்களாம். அந்த சித்திரக்கூட மலையில. சித்திரக்கூடம்னாக்க அந்த இடத்துல நிறைய தாதுக்களாலையும் நிறைய கொடி முடியால் ரத்தனங்களாலும் நிறைந்த மலையாம். அதான் சித்திரக்கூடம் சொல்றா. சுபக சித்திரக்கூடோசோங்கிறார் வால்மீகி. அதனால அப்படி ஒரு சௌக்கியமான ஒரு இடமாக இருந்த இடம் அது. அப்பேற்பட்ட அந்த சித்திரக்கூடத்துல ராமனும் சீத்தையும் பிரிந்து விட்டார்கள் இல்லையா. ஆனால் அந்த பிரிவு அந்த சித்திரக்கூடத்துல நடந்தது. ஆனா இங்க அப்படி கிடையாது. தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணுனாளேங்கிறார். எங்கள் தனி முதல்வனைங்கிறார். அதாவது அத்விதீயமான எம்பெருமான் சொல்வா. இவனை போல இன்னொருத்தன் கிடையாது, ஒப்பற்றவன் சொல்றோம். அப்போ இந்த லோகத்துக்கெல்லாம் காரணகர்த்தா இல்லையா. அதனால அப்பேற்பட்ட அந்த காரணகர்த்தா தான் இங்க ராமனாக அவதாரம் பண்ணான். அந்த ராமன் தான் இங்க சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜன்றதுனால எங்கள் தனி முதல்வனைட்டு இந்த லோகத்துக்கு காரணகர்த்தாவாக அத்விதீயமாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். ஆனா இந்த சக்கரவர்த்தி திருமகனை குலசேகர ஆழ்வார் ஏன் தனி முதல்வன் சொல்றார்? இப்போ அவன் அயோத்தியில ஆண்டான் இல்லையா, அரசாண்டான் இல்லையா. எத்தனையோ ராஜாக்கள் அரசாண்டார்கள். இவருக்கு குலசேகர ஆழ்வாருக்கு அந்த அயோத்தியில இருக்கச்ச கூட எவ்வளவு செழிப்பா இருந்ததுன்றதெல்லாம் நன்னா தெரியும் அவருக்கு. அதே போல ராமனோட ஆட்சி, ராமராஜ்யம் அப்படின்னா அந்த ராமராஜ்யத்துல யாருக்குமே துக்கம் என்பதே கிடையாதான். எப்படி வரி வசூல் பண்ணணுமோ அப்படிதான் வரி வசூல் பண்ணுவானாம். அதே போல ஒரு அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதில் எப்படி வருமானத்தை எப்படி பெருக்க வேண்டும், எப்படி சந்தோஷமாக எல்லா ஜனங்களை வைத்திருக்க வேண்டும்ங்கிறது அயோத்தியா காண்டத்துல வால்மீகி காட்டுற மாதிரி அந்த சொல்றோம் இல்லையா. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரமோ ஒரு வணிகமோ வாணிகமோ ஒரு நாட்டுக்கு எப்படி முக்கியம், வரி வசூல் பண்றதுலேருந்து நம்ம சொல்றோம். இந்த இன்கம் டேக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த சோஷியல் இதெல்லாம் சொல்றாளே, இது எல்லாத்தையும் வால்மீகி பகவான் அயோத்தியா காண்டத்துல ராமராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்றதுல அவ்வளவு அழகாக காட்டுறார். அதை விட ஒரு பொருளாதார எக்கனாமிக்ஸ் யாரும் சொன்னவா யாருமே கிடையாது. அதை விட ஒரு பொலிட்டிக்கல் அந்த பேக்ரவுண்ட்ல எப்படி இருந்தா, ஜனங்களை எப்படி வச்சுட்டார் ராமன் சொல்றவா வேற எந்த இதுலயும் கிடையாது. அவ்வளவு அழகாக சாதிக்கிறார். என்ன மாதிரியான ரகசியங்களை காக்க வேண்டும், எந்த மாதிரியான ஜனங்கள்கிட்ட சந்தோஷத்துக்கு அவளுக்கு என்ன மாதிரி பாடுபட வேண்டும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகா சொல்றார். சாதுக்கள்லாம் எப்படி இருப்பா, படிச்சவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்ற ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா, நல்வழிப்படுத்துறதுக்கு தானே அப்படி நடந்து காட்டுவாராம். அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழின்பா. அதனால எப்படி அரசாட்சி ஒருத்தன் செய்கிறானோ நடக்கிறானோ அதை போலதான் அந்த பிரஜைகள் இருப்பாளாம். அதனால கர்த்தா காராயுதா சகாங்கரா, தான் நின்று அதை அனுஷ்டித்து பிறர்களையும் அப்படி அதே மாதிரி அனுஷ்டிக்க வைப்பானா ராமன். ஸ்ருதவான் சீல சம்பன்னாக வினீதஸ்ய பரந்தபகா அப்படிங்கிறார். அவ்வளவு ஒழுக்கத்தை கடைபிடிப்பவரா, மக்கள் நலன்லேயே நாட்டம் இருந்துதான். அதனால தன்னோட அமைச்சரவையில் இருப்பவர் கூட என்ன பார்த்து பண்ணுவாராம், இவாளுக்கு மக்கள் நலன்ல இவர்களுக்கு பற்று இருக்குமா, மக்களை இவர்கள் சரியாக கவனிப்பார்களா, அவர்களுக்கு நலன்ல என்ன வேணும் தேவைகளை செய்வார்களான்ட்டு ராமன் யோசனை பண்ணி பரீட்சை பண்ணி அவர்களை தான் அமைச்சரா நியமிப்பாராம். அதை மாதிரி அவர்கள் அது மட்டும் இல்லை, சுறுசுறுப்பா இருக்கணும். ஏன்னா ஒரு வேலையை சொன்னா உடனே செய்யணும். மக்களுக்கு என்ன வேணுமோ அதை 10 வருஷம் கழிச்சு செய்யறேன்னு சொல்லக்கூடாதான். அதுக்கு மேல இன்னும் விசேஷமா வால்மீகி காட்டுறார். வெளிநாட்டுக்கு ஒரு தூதுவர் போட்டான்னா அந்த வெளிநாட்டு தூதுவர் உள்நாட்டுக்காரராக தான் இருக்கணுமா. அதே போல இப்போ இந்த நாட்டில் ஒரு காரியம் பண்ண போறோம், எங்க நாட்டை ஒரு வளம்படுத்துறதுக்கு ஒன்று பண்ண போறோம்னா முதலே போய் வெளிநாட்டில் சொல்ல மாட்டாராம். பண்ணி முடிச்சுட்டு தான் அவள்கிட்ட சொல்லுவாராம். அந்த ரகசியங்கள்லாம் அந்த அரச காரியங்கள்லாம் முடித்ததற்கு பிறகுதான் எல்லாம் வால்மீகி அவ்வளோ அழகா எழுதியிருக்காருங்க. அப்புறம் தான் திட்டங்கள்லாம் இருக்க ஊருக்கு முன்னாடி திட்டத்தை போட்டுட்டு
ஒன்றும் இல்லாமல் செய்ய மாட்டாரா ராமர். திட்டங்கள்லாம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்தான் மற்றவர்கள்ட்ட சொல்லுவாராம். அவ்வளவு மந்திரிகளும் எப்படி இருப்பா, அதனால புகழ்பெற்று இருந்தாலாம். இந்த மந்திரிகள்கிட்ட சொல்வாராம், ஜனங்களுக்கு என்னென்ன வாக்குறுதி நாம் கொடுத்துருக்கோமோ அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற ஆனதுக்கு அப்புறமா ஜனங்கள்கிட்ட விசாரிப்பாராம், அவர்களுக்கு மேலதா குறை இருக்கா அப்படின்லாம் கேட்பாராம். அதுக்கு மேலே ஸ்மித பூர்வ பாக்ஷினகான்ட்டு சொல்கிறார் வால்மீகி. அவள்கிட்ட போய் சிரித்த முகத்தோட அவர்களுக்கு என்ன வேணுன்றதை கேட்டு பூர்த்தி செய்து ஸ்மித பூர்வாபி பாஷினகா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பல சர்க்கத்தில் அவ்வளவு அழகாக எந்த மாதிரியான ஒரு பிரஜைகளை எப்படி பண்ணணும், அவர்களுக்கு எப்படி தகுந்தபடி ஆளணும்ன்றது ராமராஜ்யத்தில் நடந்துதான். அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணலாம், ராமா ராமா ராமான்ட்டு ராமராஜ்யம்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த அந்த ராமநாமம் அப்படி அயோத்தியில் ஒழிச்சுட்டே இருந்ததுன்னு வால்மீகி எழுதுறா. அதனால தான் எங்கள் தனி முதல்வனைங்கிறார். ஏன்னா தனி முதல்வன்னா ஒப்பற்றவன் அர்த்தம். இங்கே வியாக்கியானம் கொடுக்கச்ச கூட அத்விதீயம் சொல்லுவா. அத்விதீயம் இரண்டாவது இல்லைன்னு அர்த்தம். த்விதீயம்னா இரண்டாவது, அத்விதீயம்னா இரண்டாவது. ராமனை போல இன்னொருத்தம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான ஆட்சியை ராமன் ஒத்தனால் தான் கொடுக்க முடியுங்கிறத இந்த முதல் பாசுரத்திலேயே ராமன் எப்படி அரசாண்டான், அதுபோல நமக்கு நம் போன்றவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு அரசர்களுக்கெல்லாம் இந்த ராமராஜ்யமானது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும், ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். ஒரு நாடு என்றால் அந்த அரசன் எப்படி இருப்பான் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் நாம் இந்த முதல் பாசுரத்தில் இவ்வளவு அழகாக எங்கள் தனி முதல்வனை எம் பெருமான், எனக்கு வகுத்த சுவாமியாக இருப்பவனே, எனக்கு தலைவனாக இருப்பவனே, எனக்கு சேஷியாக இருப்பவனேங்கிறார். அவருக்கு எல்லாமே ராமா இல்லையா, அதனால அப்படிப்பட்ட அந்த ராமன் என்றுகளோ கண்குளிர காணுனாலேன்ட்டு நான் அவனை என்னைக்கு போய் சேவிப்பேன் அப்படின்ட்டு குலசேகர ஆழ்வார் இந்த முதல் பாசுரத்தில் சொல்லி, அதுக்கப்புறம் பின்னாடி இந்த தாடகா வதை அதெல்லாம் அந்த ராமாயணத்தில் உள்ள அடுத்த அயோத்தியா காண்டத்தில் சொல்கிறது, ஆரண்ய காண்டம், கிஷ்கிதா காண்டம்ட்டு அத்தனை விஷயங்களை எல்லாம் அங்கே அழகாக ஒன்று ஒன்றா ராமாயணம் இந்த 10 பாசுரத்தை 11 பாசுரத்தை பாடினாலே ராமாயணம் பூர்த்தியாக பாராயணம் பண்ணின பலனா. அந்த மாதிரி அவர் அடுத்தது அம்பொன் நெடுமடிமாட அயோத்தியின் உத்தரகாண்டத்தில் எப்படி ராமனே அந்த குசலவர்களோட அந்த திவ்ய காணத்தை கேட்டான்றத சொல்ல அரசெய்து அகத்தியன் வாய்த்தான் முன்கொன்றான்ட்டு இந்த குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். இந்த ராவண வதங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ராமன் எல்லாம் இங்கே அயோத்திக்கு வந்ததுக்கப்புறமா பழைய கதையெல்லாம் கேட்கணும் போல ஆசையாக இருந்தது. அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே ஒரு அசை போடுற மாதிரி இந்த அகத்தியர் இருக்கார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அந்த ராவணன் பற்றியெல்லாம் பல கதைகளெல்லாம் கேட்கணுன்ட்டு அத்தனை சரிதங்களையும் கேட்டிருக்கானா. தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள், உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள், செம்பவல திரள் மாய்து சரிதை கேட்டான் தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம், எம்பெருமான் தன் சரிதை செவியால் கண்ணால் பருகுவோம், இன்னமுதம் மதியோமல்றே செவியால் கண்ணால் பருகுவோம், செவியால் கண்ணால் பருகுவோம், இன்னமுதம் மதியோமன்றே. இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகா இந்த லவகுச்சரோட கதையை எப்படி ராமன் அந்த ராமாயணத்தை அஸ்வமேத யாகம் பண்ணச்ச கேட்டார் இல்லையா, அதை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள்கிட்ட இந்த லவன் குச்சன் இங்கே வால்மீகி ஆசிரமத்தில் இந்த லவகுச்சன் அவள் பிறந்தா இல்லையா. ஏன் லவன் ஏன் குச்சன் அப்படின்னா ரெட்ட குழந்தைகள். இப்போ வால்மீகி ஆசிரமத்தில் சீதா பிராட்டிக்கு குழந்தை பிறந்து கொடுத்துன்னு வால்மீகியோட சிஷ்யர்கள்லாம் வால்மீகி கிட்டக்க
குழந்தை பிறந்துடுத்துன்னு உடனே சொல்கிறா. சொல்லிவிட்டு இந்த குழந்தைகளுக்கு எந்த தோஷங்களும் படாமல் நீர் ரக்ஷை பண்ணணும், நீர் மந்திரம் சொல்லி அதுகளுக்கு ரக்ஷை பண்ணணும்ன்ட்டு இந்த சிஷ்யர்களெல்லாம் பிரார்த்திக்கிறா. உடனேயே அங்கெல்லாம் என்ன ரக்ஷை, வால்மீகி ஆசிரமத்தில் என்ன இருக்கும், தர்ப்ப புல் தானே இருக்கும். அது குஷம் சொல்லுவா இல்லையா, அந்த தர்ப்ப புல்லை எடுத்துன்னு வந்துட்டு ரெட்டை குழந்தை, 2 குழந்தை ரெட்டை குழந்தை. ஏன்னா எப்பேற்பட்ட நாராயணன், அவன் ராமனா அவதாரம் பண்ணியிருக்கான். அந்த ராமனுக்கும் பிராட்டி மகாலட்சுமிக்கும் அவதரிச்ச அந்த குழந்தை எப்படி இருக்கும், அப்படியே சூரிய சந்திரர்கள் போல ஜொலிச்சுன்னு இருக்காதா. உடனே என்ன பண்ணுறார், ஆகா யார் கண்ணாவது பட்டுவிட போகிறதே, திருஷ்டி வந்து, ஏன்னா காட்டில் இருக்கா, வேற எந்த தோஷங்களும் வரக்கூடாதுன்றதுனால உடனே என்ன பண்ணுறார், அந்த தர்ப்ப புல்லை எடுத்து முதல்ல பிறந்த பையன் இல்லையா, 2 பேரில் யார் முதல்ல பிறந்திருக்காளோ அவளுக்கு இந்த குஷம் சொல்லுவாள் தர்ப்பைய. அதை என்ன பண்ணுறார், அதை நுனி இருக்கே, அந்த நுனி பாகத்தால் தடவி கொடுக்குறார். அந்த குழந்தைய தடவி கொடுத்து ரக்ஷ மந்திரங்களை சொல்லி ரக்ஷை பண்ணுறார். இப்படி தடவி கொடுக்கறதுனால இப்படி நுனி அந்த தர்ப்ப புல், அதை குஷம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் தடவி கொடுத்ததுனால அந்த குழந்தை முதல் குழந்தைக்கு சொல்கிறார் குச்சன் பேர் வச்சுட்டார். அதுக்கப்புறமா அடுத்து பிறந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறார், தான் பண்ணக்கூடாது, ரொம்ப விருத்தாகான், ரொம்ப வயசில் முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய மூதாட்டிகள் யாராவது இருந்தால் அவளை விட்டு 2வது குழந்தைக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி அவளை கூட்டு அதே தர்ப்ப புல் இருக்கு இல்லையா, அதை அடிபாகத்தினால அதை தடவி கொடுக்க சொன்னாராம். அதனால தான் லவன் பேராம், இந்த லவக்குச்சான்ற பேர். அவர்களுக்கு இவர் என்ன பண்ணுறார், எல்லாம் விதிப்படி ஜாத கர்மாலேருந்து எல்லாம் பண்ணி அவர்கள் உபநயனம் பண்ண வச்சு, அவர் தினம் அவ்வளோ சந்தியாவந்தனம் அவ்வளோ அழகாக பண்ணுவாளாம், சமிதாதானம் பண்ணுவாளாம். ஏன்னா க்ஷத்ரிய வம்சத்துக்கு அதெல்லாம் உண்டு. வால்மீகி அவ்வளோ அழகாக சொல்கிறார். அதை சமிதாதானங்கள்லாம் பண்ணி அப்படி ஒரு தேஜஸோட, ஓ ஜோசி பலமோசின்னு அப்படி ஒரு தேஜஸோட இருந்த குழந்தைகள் இதுகள். அந்த குழந்தைகளுக்கு ராமாயண காவியத்தை அப்படியே அவர் சொல்லி கொடுத்தார். அதை தான் கேட்டுட்டு ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணச்ச இந்த குழந்தைகளை நீங்கள் ராமாயண கானத்தை பாடணும் அப்படின்னு சொல்கிறாராம். எவ்வளவு அழகாக சொல்லி அனுப்புகிறார் தெரியுமா. குச்சல் அவர்களை கூப்பிடுறார். கூப்பிட்டுட்டு வால்மீகி சொல்கிறார், அங்கே நீங்கள் போனேன்னா அங்கே உங்களை ராமன் வந்து நீங்கள் யாருன்னு கேட்பார். ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும், நான் யாருன்னு கேட்டால் இந்த மாதிரி வால்மீகிக்கு சிஷ்யர்கள்னு சொல்லு அப்படிங்கிற. ஏன்னா தான் இன்னாருன்றத பொய்யும் சொல்லக்கூடாது, ஆனால் வால்மீகி சிஷ்யர்கள்ன்றதுல பொய்யும் இல்லை, அது உண்மைதான். அதுக்கு மேலே அவர் சொல்கிறார், அவன் தான் தகப்பன்றத நேரடியாக சொல்லலை. இந்த ஸ்லோகங்கள்லாம் படித்தா ஆச்சரியமாக இருக்கும். அவர் வந்து ராஜா இல்லையா, ராமர் ராஜா, ஆனால் லோகத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர் சகல பிராணிகளுக்கும் தகப்பன் போலங்கிறார். அதுவும் சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதனால ராஜாவை நம்ம தகப்பனான்னு அவன் நினச்சிக்கலாம். அதனால இந்த குழந்தைகளுக்கு உனக்கு அவன் தான் தகப்பன் சொல்லாமல் லோகத்தில் ராஜாவாக இருந்தால் அவன் எல்லாருக்கும் தகப்பன் போடல. அதனால நீங்கள் அங்கே உட்காந்து இதை நீங்கள் வாசிக்கணும். இதெல்லாம் அந்த எப்படி அந்த ராமாயணத்தை வாசிக்கணுங்கிறத அவ்வளோ அழகாக சொல்கிறா. 20 சர்க்கங்கள் ஒரு நாளைக்கு அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்ச ஒரு நாளைக்கு 20 சர்க்கங்கள் நீங்கள் பாடுங்கோன்னு சொல்லி இவர்களை அனுப்புகிற. அதனால்தான் செம்பவள திரள்வாய் தன் சரித்தை கேட்டுன்ட்டு எப்படி பாடினான்றத, அதை மாதிரி பாட்டுன்னா அவ்வளவு ஆச்சரியமாக பாடினாலாம் அந்த குழந்தைகள்லாம். அவ்வளவு சொல்கிற. அது வந்து அந்த குழந்தைகள் பாடச்ச அந்த கானம் இருக்க எந்த வித குறைபாடுமே அந்த கானத்தில் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட அந்த பாடி முடிக்கிறார். பாடி முடித்தவுடனே ராமர் கேட்குறார், உங்களுக்கு என்ன காணிக்க தரணும், நீங்கள் யாருன்னு அதை போலவே கேட்குறார். உடனேயே சொன்ன உடனே இந்த குழந்தைகளும் அழகாக எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க நிற்கனா பாட்டு பாடினா ராமாயணத்து போல சம்பாவனை பண்ணணும் இல்லையா. அதனால் அவர் கேட்குறார், அங்கே இந்த குழந்தைகள் கிட்ட கேட்குறார், உங்களுக்கு பல தங்கத்தை வேணா கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார். தங்கம் கொடுக்கணுன்னு இந்த குழந்தைகள் சொல்கிறது 18,000 ஸ்வர்ணமா அது வேணுமான்னு கேட்குறார். ஸ்வர்ணசிய அஷ்டாதச சகசிராணிங்கிறாருங்க. அப்போ இந்த குழந்தை சொல்கிறது, காட்டில் நாங்கள் இருக்கோம், நாங்கள் வால்மீகி மகரிஷியோட ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், எங்களுக்கு இந்த சங்கத்தால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், எங்களுக்கு ஸ்வர்ணமோ தனமோ எங்களுக்கு எது விதத்துலேயும் அது பிரயோஜனப்படாது. நாங்கள் என்ன சாப்பிடுவோம், பழங்கள் சாப்பிடுவோம், கிழங்குகள் சாப்பிடுவோம். அதனால் எங்களுக்கு பொன் நாணயத்தினாலும் பொன் கட்டினாலும் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது. அவ்வளோ ஸ்வர்ணேன ஹிரண்யேன கிம் கரிஷ்யா வகேவனேன்னு கேட்குறது இந்த குழந்தைகள். அதனால் நாங்கள் பழத்தையும் கிழங்கு சாப்பிட்றவாளுக்கு எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிவிடுத்தான். இந்த குஷனும் லவனும் அவ்வளோ அழகாக
ராமர் 18,000 தங்க நாணயத்தை தரேன்னு சொன்னாரா. 20 சர்க்கங்கள் ஒரு நாளைக்கு பாடியிருக்கா. அதுக்கப்புறம் ராமர் எல்லாம் விசாரித்து பூர்த்தியாக அவர்கள் பண்ணினார்கள். அதனால்தான் தன் செம்பவள திரள்வாய் தன் சரித்தம் கேட்டுட்டு அப்படி ஆனந்தமாக அவர்கள் பாடினான்றத இந்த பாசுரத்தில் சொல்லி, அதற்கு பின்னாடி ராமன் எப்படி தன்னோட அடிச்சோதிக்கு எழுந்தொழினான். அன்று சரங்களை வைகுந்த தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்ம வென்றுன்ட்டு அன்றைக்கு இந்த விருடாழ்வார் பேரில் புல் பூண்டுலேருந்து எல்லாரையும் அழிச்சிட்டு போய் வைகுந்தத்துக்கு தன் அடிச்சோதிக்கு எழுந்தருளினான் இல்லையா. அதனால இலங்கு மணிநெடுந்தோல் 4 தோன்ற விண்முழுதும் அங்கே இருக்கிறவாள்லாம் பராமத்தில் இருக்கிறவாள்லாம் இவரை ராமபிரான் இத்தனை பேரும் வரா இல்லையே எல்லாம் எதிர்கொண்டு எதிர்வர தன் தாமம் ஏமிட்டு அந்த இடத்துக்கு போச்சு. எல்லாரும் அழைச்சாலாம். சென்று இனிது வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் சொல்லிட்டு என்றும் நின்றான் அவன் இவன் என்று ஏத்தி நாளும் இறைஞ்சுமினா எப்பொழுதும் தொண்டீர் நீரேங்கிறார். நாளும் நித்தியம் என்ன பண்ணணுமா, நம்ம எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதே அந்த ஆத்மாவோட ஸ்வரூபம். அதனால எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காம தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிந்தராஜ பெருமாளுக்கு நீங்கள் தொண்டு பண்ணிட்டு இருப்பதே நம்முடைய பிறவியின் பயன். அப்படின்றதுனால தான் அவன் இவன் என்று ஏத்தி நாளும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலே கண்ணை மூடிண்டு இருக்கச்சேவோ கண்ணை திறந்துட்டு இருக்கச்சேவோ நம்ம என்ன நினைக்கணும், அந்த எம்பெருமான் ராமனாக இங்கே இருந்திருக்கான், அவனுக்கு தொண்டு பண்ணுறதுக்கு தான் நமக்கு இந்த சரீரத்தை பகவான் கொடுத்துருக்கான். அதனால எந்த பலனும் அவன்கிட்ட போய் கேட்கணுன்ற அவசியம், ஏன்னா அவன் எல்லாம் கொடுக்க போகிறான், நாம கேட்டு அவன் கொடுக்க போகிறான். எம்பெருமானுக்கு நம்ம எல்லாம் குழந்தைகளாக இருக்கிறதுனால நாம் போய் தனிப்பட்டு ஒரு லெட்டர் எழுதி எனக்கு இது வேணும்னு ஒரு கோரிக்கை மனு பகவானுக்கு கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தரணும்னு கொடுக்கக்கூடிய சர்வஜன் இல்லையா அவன். அப்படிப்பட்டவன் நமக்கு என்ன கொடுக்கணும், நாம் என்ன பிரார்த்திக்கலான்னா அவனுக்கு தொண்டு பண்ணணும். இவரை எதுவுமே வேண்டாம். என்ன சரீரம் எடுத்தது பகவானுக்கு தொண்டு பண்ணுவதற்காக தான். அன்னைக்கு அந்த அயோத்தியில ராமனுக்கு நாம தொண்டு பண்ணக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு அன்னைக்கு பிராப்தம் இல்லை. ஆனால் அந்த ராமனே நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இங்க கொடுத்துருக்கான். அதனால இங்க வந்து அந்த எம்பெருமானா இங்க எழுந்துள்ள இருக்கிறதுனால இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நம்மால் முடிந்த ஏதோ ஒரு கைங்கரியத்தை இங்க பண்ணணும்ன்றதுனாலதான் எப்பொழுதுங்கிற இன்னைக்கா நாளைக்கா கார்த்தாலையா சாயங்காலமா எதுவும் வேண்டாம். நீங்கள் இந்த பிறவி முடியறதுக்குள்ளே அவனுக்கு கைங்கரியத்தை பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா மறுபடியும் நமக்கு பிறவி வேண்டாம் இல்லையா. அதனால் இந்த பிறவிலே அவனுக்கு நம்ம கைங்கரியத்தை பண்ணிவிட்டு நாம் எம்பெருமான் திருவடிக்கே தஞ்சம்னு நம்ம போய் இருந்துட்டு அங்கே பண்ணால் நமக்கு அவன் கைங்கரியத்தை கொடுப்பான். அவன் கருணாகடாட்சத்தை நம் பேரில் அப்படியே வர்ஷிப்பான்றதுனால தான் ஆழ்வார் இந்த ராமாயணத்தையே இந்த 10 பாசுரம் 11வது பாசுரத்தில் பலஸ்ருதி சொல்லி நலந்திகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரேன்னு சொல்லி முடிக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ராமாயண வைபவமானது ஆழ்வார் மூலமாக இங்கே தினம் இங்கே சித்திரக்கூடத்தில் இருக்கிற எம்பெருமான் காது குளிர கேட்டுண்டே இருக்கானாம். எப்படி ராமன் லவகுச்சர்கள் மூலியமா எப்படி கேட்டுண்டாரோ அதே போல் இந்த 10 பாசுரம் கேட்கறதுக்கு சித்திரக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவிந்தராஜன் அவ்வளோ ஆசைப்படுறானா. அதனால இந்த 10 பாசுரத்தில் ஒரு பாசுரம் சொன்னால் கூட அந்த எம்பெருமான் திருவுள்ள முகக்கும் ஆழ்வார் திருவுள்ள முகக்கும் இப்படி இந்த ராமாயணத்தை எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாரும் கேட்கணும் அப்படின்றதுனால ஜீவாமிர்தமாக இருக்கக்கூடிய இந்த அமிர்தத்தை எல்லாம் பருக வேண்டும் என்று நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அந்த லிஸ்கோ அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா வளங்களையும் எல்லா சௌக்கியங்களும் பெற்று கோவிந்தராஜன் புண்டரிகவள்ளி தாயாரோட திருக்கடாட்சத்திற்கு அவர்கள் வந்து அந்த அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்திற்கு அடியேன் நன்றி கூறி அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசன். ஸ்ரீராமாய நமஹ.